Hello friends, welcome to Tamil Tech Tutorial. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா எக்ஸல்ல ஒரு 3 டிப்ஸ் வந்து சொல்லப் போறேன். அதாவது வந்து எக்ஸல்ல ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா ஜெனரேட் பண்றதுக்கு 3 டிப்ஸ் வந்து நான் சொல்லப் போறேன். நம்பர் 1 வந்து பார்த்தோம் அப்படினா டிராகிங், அதாவது வந்து டிராக் பண்ணி நம்ம சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர் வந்து பண்ணலாம். ரெண்டாவது வந்து சம்ங்கற ஃபங்க்ஷனை வச்சு நம்ம சீக்வென்ஸ் நம்பர் வந்து ஜெனரேட் பண்ணலாம். மூணாவது வந்து பார்த்தோம் அப்படினா சீக்வென்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷனே இருக்கு. அதை வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ நான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிராகிங் அப்படி பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மொதல் 2 செல்லை 1 2ங்கிறத டைப் பண்ணிடணும். அதாவது நீங்கள் எங்கேருந்து நம்பரை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. யூஸ்வலாக எல்லோரும் நம்பரை ஸ்டார்ட் பண்ணுறது 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா மொதல் செல்லில் 1, ரெண்டாவது செல்லில் 2. அதுக்கப்புறமா அந்த 2 செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து சீக்வன்ஸ் வந்து ஃபில் ஆகிடும். இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதுதான் இப்போ என்னோடய இன்புட்டு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 2ங்கிறது 2 போட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து சீக்வன்ஸாக வந்து நான் ஒரு 13 நம்பர் வேணும்னு நினைக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 2 செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ட்ராக் இது இருக்கும். இதை பிடிச்சிட்டு அப்படியே உங்களுக்கு தேவையான அளவு வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வந்துடும். இது வந்து லிமிட்டட்லாம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து மொதல் அப்ரோச். ஓகேங்களா? இது வந்து எந்த ஒரு மெத்தடும் கிடையாது, ஜஸ்ட் டிராகிங். ஆனால் இதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து 2 செல்லாவது வந்து நீங்கள் போடணும். இப்போ வந்து ஒரே ஒரு செல்லை மட்டும் போட்டுட்டு நான் ட்ராக் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு 1 தான் வரும். ஓகேவா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணணும்னா மினிமம் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 செல்லாவது நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இப்போ நான் 1 2 டைப் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அது வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வந்துடும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச். செகண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சம்முங்கிற ஒரு எக்ஸல் ஃபங்க்ஷனை வச்சு கூட நம்ம ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செல்லில் மட்டும் நீங்கள் நம்ம ஸ்டார்டிங் நம்பரை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் செல்லில் போயிட்டு சம்முன்னு டைப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு செல்லை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும். ப்ளஸ் இதோட 1 ஆட் பண்ணணும். அதாவது வந்து ஃபஸ்ட்டு செல்லில் ஸ்டார்டிங் நம்பர் இருக்கும், அதோட ஒரு ப்ளஸ் 1 கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சீக்வன்ஸாக கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து லாஜிக். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இதான் ஃபஸ்ட்டு செல் 1 வந்து இருக்குது. இப்போ நான் 1லேருந்து 20 வரைக்கும் வேணும், அதாவது சீக்வன்ஸாக வேணும். இப்போ நான் செகண்ட் செல்லில் போயிட்டு அங்கே ஈக்குவல் போட்டுட்டு சம் போடுறேன். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷன் ஆப்ரேட்டில் இந்த ஃபஸ்ட்டு செல்லை காப்பி பண்ணுறேன். இதோட ஒரு ப்ளஸ் 1 வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா அப்போ வந்து என்னென்னா ப்ரீவியஸ் செல்லோடைய வேல்யூவை கரண்ட் செல்லை ஒரு 1ஓட இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். அப்போ ப்ரீவியஸ் செல்லோட வேல்யூ வந்து 1. அப்போ கரண்ட் செல் வந்து என்ன ஆகும்னா 1 + 1 2ஆக மாறிடும். இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி இதை அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வந்துடும். இதுதான் வந்து செகண்ட் அப்ரோச். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நீங்கள் ட்ராக் மூலமாக பண்ணலாம். அடுத்தது சம்முங்கிற ஃபங்க்ஷன் வச்சு பண்ணலாம். மூணாவது அப்ரோச் என்ன அப்படின்னா சீக்வன்ஸுங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு லேட்டஸ்டான ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இதில் என்ன இது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2021 ஆஃபீஸும் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் 365 மட்டும்தான் இது இருக்கும். ஆஃபீஸ் வந்து 2016-19 இந்த ஃபங்க்ஷன் இருக்காது. சரி, இந்த ஃபங்க்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வச்சு கூட நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை ஜென்ரேட் பண்ண முடியும். நார்மலாக இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தோம்னா 4 ஆர்குமெண்ட் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன். ஆனால் இதில் நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ இதை வச்சு நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதில் 4 ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் மட்டும் கம்பல்சரி, மீதிலாம் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து என்ன அப்படின்னா இது வந்து இந்த ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டில் எவ்வளோ ரோஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா? அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். அடுத்தது வந்து காலம் வந்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஆர்குமெண்ட். இது வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ காலம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும். ஓகேங்களா? தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட், அதாவது நம்பரை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் ஆர்குமெண்ட்டு. அங்கே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நம்பர் சொல்லணும். டிஃபால்ட்டாக நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னா அதுவாக வந்து 1ஆ எடுத்துக்கும். இல்லை எனக்கு வந்து 5 6 அதாவது 5லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை 10லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து 10 15 20 அப்படின்னு கொடுத்தலாம். அப்போ வந்து நீங்கள் கொடுக்குற நம்பர் வந்து அது ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கேப், அதாவது ஸ்டெப். இது வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட் தான். இந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரில் நீங்கள் வந்து இப்போ வந்து எனக்கு 1 2 3 நம்ம பண்ணுறோம். மறுபடியும் வந்து 1 3
வெறும் 3 சீரிஸாக வேணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் வந்து 3ன்னு கொடுக்கலாம். அப்போ வந்து 1, 3, 6, 9 அப்படிங்கிற மாதிரி போகும். இதுக்கும் வந்து நீங்கள் எதுவுமே சொல்லலை அப்படின்னா டிஃபால்ட்டாக 1 எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது நமக்கு ஒரே ஒரு ரோ மட்டும்தான். அதாவது காலம் வந்து 1 தான், ஆனால் ரோ தான் பார்த்தீங்கன்னா 21. ஓகேங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள், சீக்வன்ஸ்னு கொடுத்தனால இது வந்துடும். இதில் உங்களுக்கு 4 ஆர்குமெண்ட் இருக்குது. இப்போ நான் வெறும் ரோ மட்டும் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து 20 ரோ வேணும், அவ்வளோதான். மற்ற ஆர்குமெண்ட்டை நான் ஸ்கிப் பண்ணுறேன். அப்போ மற்ற ஆர்குமெண்ட் ஸ்கிப் பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னா டிஃபால்ட்டாக காலம் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா ஒரு காலம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டார்ட் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டெப்பு வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா கேப் வந்து 1 எடுத்துக்கும். இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணினா இந்த மாதிரி வந்து 1லேருந்து 20 வரைக்கும் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸுங்கிற ஃபங்க்ஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ வந்து சீக்வன்ஸ் இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து 20 காலம் சொல்கிறேன், இது 20 ரோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் காலம் வந்து நான் வந்து 2ஆக வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் நம்பர் வந்து நான் 5லேருந்து கொடுக்குறேன். அப்போ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டெப் சைஸ் வந்து நான் 1க்கு பதிலாக அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா 2ஆக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்படி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஸ்டார்டிங் வந்து 5 கொடுத்துட்டேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன கொடுத்தோம் இங்கே பாருங்கள், மொத்தம் வந்து எனக்கு வந்து 20 ரோ தான் வேணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது வந்து காலம் வந்து எனக்கு 2 காலம் வேணும். ஸோ அதனால தான் வந்து எனக்கு 2 காலமாக அவுட்புட் வந்திருக்கு. ஓகேவா? மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டார்டிங் நம்பர் வந்து நான் 5லேருந்து தான் கொடுத்துருக்கேன். அதனால் 5லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கடைசி ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் சைஸு, அதாவது வந்து 2 எனக்கு வேணும். அதாவது 2 இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதான் வந்து கேப். நம்ம வந்து கேப்பு கொடுக்கல அப்படின்னா அது 1 இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ 5 + 2 வந்து எவ்வளோ? இது ஆமாம், 5 + 2 வந்து 7, 7 + 2 வந்து 9, 9 + 2 வந்து 11, 11 + 2 13, 13 + 2 வந்து 15 அப்படிங்கிறத மாறிக்குது. உதாரணத்துக்கு இங்கே நீங்கள் வந்து 2க்கு பதிலாக 5 கொடுத்தீங்க அப்படின்னா அதுவும் மாறிடும். அப்போ வந்து 5 + 5 10, 10 + 5 15, 15 + 20 25 அப்படின்னு வந்துடும். இப்போ நான் காலம் வந்து 1ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா எல்லாமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும் பாருங்கள். அதாவது வந்து எத்தனை ரோ அப்படின்னா எனக்கு வந்து 20 ரோ வேணும். காலம் வந்து 1 தான். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங் நம்பர் வந்து எனக்கு 5லேருந்து தான் வேணும் அப்படின்னா 5லேருந்து தான், அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் அந்த ஸ்டெப் கேப் வந்து பார்த்தோன்னா எனக்கு 5 வேணும். அப்போ வந்து 5 + 5 இன்க்ரிமெண்ட் ஆகும். 5 + 5 10, 10 + 5 15, 20, 25, 35 இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சீக்வன்ஸாக வரும். இது ரொம்பவே ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வச்சுட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறையா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக வந்து நமக்கு வந்து வெறும் 100 வரைக்கும் வேணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 100 அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக 100 நம்பர் வந்து சீக்வன்ஸாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் வந்து இந்த 3 வழியில் வந்து நீங்கள் எக்ஸலில் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் நம்பரை ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்று வந்து ட்ராக் மூலமாக பண்ணுறது, செகண்ட் வந்து சம்முங்கிற ஃபங்க்ஷன் வச்சு பண்ணுறது, அதில் நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ப்ளஸ்ஸை ஒன்று வச்சு ஆட் பண்ணுறோம். மூணாவது வந்து சீக்வன்ஸுங்கிற லேட்டஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோன்னா ஆஃபீஸ் வந்து 2021, இப்போ ஆன்லைன் ஆஃபீஸ் 365 மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். ஓல்டர் வெர்ஷன் 19, 16 அது கீழே வெர்ஷன்லாம் இந்த ஃபங்க்ஷன் இருக்காது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.